இனிய வணக்கம். நம்ம இப்போ வந்து 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே செட்டுனா என்னென்னு பார்த்துட்டோம், செட்டில் வந்து ஆர்டர் பேர்னா என்னென்னு பார்த்துட்டோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கிறது ரிலேஷன்னா என்னது சப்செட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கணும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ளே இருக்குது, அது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கார்ட்டீசியன் A × Bன்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறது என்னது ஃபங்க்ஷன். எப்படி ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னா, ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறது சப்செட்டு. அந்த சப்செட்டு எதோட சப்செட்டு அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட்டு. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கிறது ரிலேஷன். இந்த ரிலேஷனை வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு மேப்பிங்கில் காட்டுறது தான் என்னது ஃபங்க்ஷன். அப்போது இங்கே பாருங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன். அப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறது என்னது ஃபங்க்ஷன். A relation F between two non-empty set X and Y is called function. ஓகேவா, X and Y is called function. Xன்ற ஒரு செட்டும் ஒய்ன்ற ஒரு செட்டும் நம்ம ஏரோ மார்க் பண்ணி காட்டும் போது அந்த ரெண்டு செட்டுமே எப்படி இருக்கும், அதை வந்து மேப்பிங்கில் காட்டுறது தான் என்னது ஃபங்க்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். நடுவில் வந்து ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்கிறது வந்து என்னது ஃபங்க்ஷன். அப்புறம் பிங்க் கலர் சர்க்கிளில் இருக்கிறது என்னது ரிலேஷன். அப்புறம் க்ரீன் இருக்கிறது என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நல்லா கவனிங்க. ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ளே இருக்குது, ரிலேஷனுக்குள்ளே இருக்குது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ரிலேஷன் இருக்குது. அப்போது A × Bன்றது என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் என்னது ரிலேஷன். இந்த சப்செட்டை வந்து மேப்பிங்கில் ட்ரான்ஸ்ஃபரேஷன் பண்ணுறது தான் என்னது ஃபங்க்ஷன். அப்போது ஏரோ டயக்ராமில் மேப்பிங்கில் காட்டுறதுக்கு பேர் தான் என்னது ஃபங்க்ஷன். அப்போது ரிலேஷன்ன்ற சப்செட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்குது. அது ஏரோவில் வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் காட்டும் போது அது எப்படி சொல்கிறோம், அதை வந்து மேப்பிங்கில் காட்டுவோம். அந்த மேப்பிங் தான் என்னது ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ மேப்பிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரேஷன். அதாவது வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து மேப்பிங்கில் காட்டுறதுக்கு பேர் தான் என்னது மேப்பிங்கில் காட்டுறதுக்கு பேர் தான் என்னது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். எக்ஸஸ் செட்டில் வந்து A ஸ்மால் லெட்ரு B ஸ்மால் லெட்ரு Cனும், ஒய் செட்டில் வந்து PQRனும் வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் பாருங்கள் அதோட ரிலேஷன் எப்படி இருக்குன்னா A, P, B, Q, C, R. ஓகேவா. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, டைரெக்டாக இருக்குது. ஓகேவா. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ப்ரீ இமேஜ், இந்த பக்கம் இருக்கிறது இமேஜ். ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும் கொடுத்தா அது என்னது ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் செட்டில் இருக்க ஏக்கு ஒய் செட்டில் எத்தனை இமேஜ் இருக்குது, எத்தனை அவுட்புட் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அப்போ இமேஜ் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அது என்னது ஃபங்க்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ் செட்டு, இது ஒய் செட்டு. அந்த ஏரோ மார்க்கு உள்ளதான் ரிலேஷனு. அந்த ஏரோவில் காட்டுறோம் இல்லையா, அந்த லைன் தான் என்னது மேப்பிங்கு. அந்த மேப்பிங் என்னது, அதுதான் ஃபங்க்ஷனு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் எக்ஸ் செட்டில் இருக்கிற ப்ரீ இமேஜ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோட பேர் வந்து என்ன தான் இருக்கணும், ஒரு இமேஜாக தான் இருக்கணும். அதோட அவுட்புட் எப்படி இருக்கணும், ஒன்லி ஒன் இமேஜாக இருந்துச்சுன்னா அது என்னது ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்னா நல்லா தெரியும். ஃபங்க்ஷன்னா என்னது, இமேஜ் வந்து எப்படி இருக்கணும், ஒன்லி ஒன்னாக இருக்கணும். ஒன்லி ஒன் இமேஜ் இருந்தால் அது என்னது ஃபங்க்ஷன். அதாவது பேர் இமேஜ் ப்ரீ இமேஜுக்கு வந்து நமக்கு பேராக வரக்கூடிய அதோட அவுட்புட் என்னன்னா ஒன்லி ஒன் இமேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைப் 1. அதாவது இந்த மாதிரி டைரெக்டாகவே மேப்பிங் வந்து சிங்கிளாகவே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்னது டைரெக்டாக வந்து ஒன்லி ஒன் அவுட்புட்டு தான் அது ஃபங்க்ஷன் தான் சொல்லிடுவோம். ஆனால்
டைப் 2ல் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ இமேஜ் வந்து எப்படி இருக்குது, லெஸ் தென் மாதிரி வருது பாருங்கள். அப்படி வரும்போது கோடு சிங்கிள் எப்படி வருது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் 2க்கும் 3க்கும் ஒரே இமேஜ் காட்டுறாங்க. ஒரே இமேஜ் என்னது, என். ஆக மொத்தம் இமேஜில் வந்து எப்படி இருக்குது, ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்குது. ஒன்லி ஒன் இமேஜ் இருந்தால் அப்போ என்ன தான் அது, அது வந்து என்னது, ஃபங்க்ஷன். அப்போது நமக்கு வந்து ஒய் செட்டில் வந்து இமேஜ் வந்து ஒன்லி ஒன் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஃபங்க்ஷன் தான். அதுவே எக்ஸ் செட்டில் வந்து ப்ரீ இமேஜ் வந்து எப்படி இருக்கலாம், 1 or 2 இருக்கலாம். அந்த 1 or 2க்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் நம்ம காட்ட போகிறோம். அப்போ ஒரே ஒரு இமேஜ் காட்டினா அது என்னது, ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு ப்ரீ இமேஜுக்கு வந்து 1 or 2 இமேஜ் காட்டினா அது என்னது, நாட் ஃபங்க்ஷன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் செட்டு ஒய் செட்டுன்னு 2 இருக்குது. அதுக்குள்ள ரிலேஷனை வந்து நம்ம ஏரோ மேப்பிங் போட்டு நம்ம காட்ட போகிறோம். அந்த ஏரோ மேப்பிங் தான் என்னது, ஃபங்க்ஷனு. அந்த ஏரோ மேப்பிங் வந்து எப்படி வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அந்த ரிலேஷனில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்படின்னும் போது டைரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக ஒரே ஒரு இமேஜை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அது என்னது, ஃபங்க்ஷன். அதுவே ப்ரீ இமேஜ் வந்து 2 ப்ரீ இமேஜுக்கு 1 இமேஜ் வந்தாலும் அது என்னது, ஃபங்க்ஷன் தான். ஆனால் ஒரு ப்ரீ இமேஜுக்கு 2 இமேஜ் வந்துருச்சு அப்படின்னா அது என்னது, அது நாட் ஃபங்க்ஷன். அதுதான் வந்து தேர்டு டைப்பு வாங்க நான் காட்டுறேன். இது ஃபஸ்ட் டைப்பு, இது செகண்ட் டைப்பு. ஆனால் நீங்கள் எப்படி வந்தாலுமே இமேஜ் வந்து 2 வந்துருச்சுன்னா அது நாட் ஃபங்க்ஷன்னு போட்டுருங்க. ஃப்ரீ இமேஜ் வந்து 1 or 2 கூட இருக்கலாம். ஆனால் இமேஜ் வந்து நமக்கு என்ன தான் இருக்கணும், ஒன்லி 1 தான் இருக்கணும். அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போது தேர்ட் பிக்சர் பாருங்கள். அதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து செகண்ட். இதில் வந்து இன்னொன்று வந்து டொமைன் அப்படின்னா என்ன, ரேஞ்சுனா என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போது எக்ஸ் செட் அப்படின்றது கொஷின்ன்றது என்னது, டொமைன். எக்ஸ் செட்டில் இருக்கிறது இல்லை ஏ செட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட அது ஃபஸ்ட்டில் இருக்கிறது அது அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்னது, டொமைன். அதோடைய ஆன்சர் அப்படின்றது ஒய் செட்டாக இருக்கலாம் இல்லை பி செட்டாக இருக்கலாம், எனி ஒன். அதெல்லாம் என்னது, ரேஞ்சுக்கும் கோடைமனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரேஞ்சு தான் கோடைமன் தான் ரேஞ்சு. ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்சில் வந்து ஆன்சர் அதோட என்ன சொல்கிறது, சப்செட்டை மட்டும் குறிக்கிறது ரேஞ்சு. ஆனால் சப்செட் இல்லாமல் ஓவரால் கொஷினையும் சேர்த்து ஆன்சரில் வந்து பாயிண்ட் இல்லாமல் இருக்கிற எலமெண்ட்ஸையும் சேர்த்து சொல்கிறது தான் என்னது, கோடைமன். இப்போ வந்து ஒய் செட்டில் வந்து எம்முக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சப்செட் லைன் ரிலேஷன் இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க. எண்ணுக்கு வந்து ரிலேஷன் இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க. ஆனால் என்னது, பிக்கு வந்து ரிலேஷன் இல்லைன்னு காட்டியிருக்காங்க. அப்போ ரிலேஷன் இருக்குன்றது என்னது, ரேஞ்சு. ரிலேஷன் இல்லைன்றதும் ரிலேஷன் இருக்குன்றதும் ஓவரால் மொத்தமாக காட்டுறது என்னது, கோடைமன். ஓகேவா, அதாவது இப்படி எடுத்துக்கலாம். யூனியன் அப்படின்னா அதில் எல்லாமே சேர்ந்தது தான் யூனியன். ஓகேவா, அதுதான் வந்து கோடைமன் எடுத்துக்கலாம். அதோடைய ஜோடி மட்டும் இருக்கிறது என்னது, சேர்ந்து இருக்கிறத மட்டும் எடுக்கிறது என்னது, இன்டர்செக்ஷன். அதுதான் வந்து ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்டு பிக்சர் பாருங்கள். தேர்டு பிக்சரில் 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஒய் செட்டில் பாருங்கள் 2 இமேஜ் இருக்குது. 2 இமேஜ் வந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம், நாட் ஃபங்க்ஷன் அர்த்தம். நமக்கு எப்படி தான் இருக்கணும், ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும். அதை மட்டும் நல்லா நாம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும். ஃப்ரீ இமேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 or 2 கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அதோட ஆன்சர் எப்படி தான் இருக்கணும், ஒன்லி 1 இமேஜாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது, ஃபங்க்ஷன். இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன்னா என்னது, ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறது. ரிலேஷன்னா என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே இருக்கிறது நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். ஆக மொத்தம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே இருக்க ஆல் ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் ஆர்டர் பேர்ஸில் இருந்து ஒரு சப்செட்டை மட்டும் எடுத்து நம்ம மேப்பிங்கில் காட்டுறோம். அந்த சப்செட் தான் ரிலேஷன், அந்த மேப்பிங் தான் என்னது, ஃபங்க்ஷன். அந்த மேப்பிங்கில் வந்து இமேஜ் வந்து அவுட்புட் வந்து ஒன்லி 1 கொடுத்துச்சுன்னா அது என்னது, அதுதான் ஃபங்க்ஷன். அதுவே இமேஜ் வந்து 1 or 2ன்னா அது நாட் ஃபங்க்ஷன். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள்,
இதுலேயே வந்து ரேஞ்சுனா என்ன, கோடைமன்னா என்னன்னு பாருங்கள். ஏ செட்டு இல்லைன்னா எக்ஸ் செட்டுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டொமைன். ஓகேவா? அதுலேயே வந்து ரேஞ்ச் அப்படின்றது அதோடைய ரிலேஷனை மட்டும் குறிக்கிறது. பி செட்டோ இல்லை ஒய் செட்டோ எனி ஒன், அதில் இருக்கிற ரிலேஷன் பாயிண்ட்டை மட்டும் குறிக்கிற அந்த எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்சு. ஆனால் கோடைமன்ன்றது ரிலேஷன் பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். ஒய் செட்டில் ரிலேஷன் இருக்காமல் இருக்கிற ஒய் செட்டில் ரிலேஷன் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்துக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா ரேஞ்சு. ரிலேஷன் இல்லாமல் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸையும் ரிலேஷனில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸையும் எல்லாத்தையுமே ஒய் செட்டில் எடுக்கிறதுக்கு என்னது அதுக்கு பேர் என்னது, கோடொமைன். ஓகேவா?